வணக்க நண்பர்களை, இன்னைக்கு மதுரை சித்திரை திருவிழாவோட 10வது நாள் திருவிழாவாக நடக்கக்கூடிய திக்கு விஜயம். இந்த திக்கு விஜயத்தில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னை மீனாட்சி வந்து 4 மாசி வீதியிலே வந்து போர் செய்வாங்க. எங்கெங்கே போர் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே மாசி வீதியாக இருக்கிற விளக்கு தூண் கிட்டக்க ஒரு போர் நடக்கும். அந்த போரில் வந்து அன்னை மீனாட்சி ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி தெற்கு மாசி வீதி மேல மாசி வீதி சந்திக்கிற இடத்துல டிஎம் கோட்டை பெருமாள் கோயில்கிட்ட ஒரு போர் நடக்கும். அங்கேயும் மீனாட்சி அம்மன் ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி மேல மாசி வீதி வடக்கு மாசி வீதி காரணம் சந்திக்கிற இடக்க பிள்ளையார் கோயில்கிட்ட ஒரு போர் நடக்கும். அந்த போர்லயே அன்னை மீனாட்சி ஜெயிச்சிருவாங்க. 4வது நடக்கக்கூடிய போர் வந்து யானைக்கல்லுக்கிட்ட நடக்கும். நம்ம பழ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு போர் செய்வாங்க. அந்த போர்லேயே ஃபஸ்ட்டு போரில் அன்னை மீனாட்சி ஜெயிச்சிருவாங்க. 2வது போர் வந்து இவரோட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கார் பார்த்தீங்களா, சொக்கநாதரோட நடக்கிற வந்து அந்த போரில் வந்து அன்னை மீனாட்சி வந்து தோற்று போயிடுவாங்க. தோற்று போய் சொக்கநாதரோட அழகில் சொக்கி போய் அன்னை மீனாட்சி வந்து அவர் வந்து கேட்பார், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும் போது இவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லும் விதமாக சரி வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா போக மாட்டாங்க. அன்னை மீனாட்சிக்குரிய மரியாதை, அவங்க தான் நேற்று வந்து செங்கோல் வாங்கியிருக்காங்களா, இப்போ அவங்க தான் அரசி, சரிங்களா, மதுரையோட அரசி அவங்க தான். அவங்கள வந்து கல்யாணம் பண்ணும் விதமாக இருக்கிற சகல செல்வங்களையும் வந்து சீர்வரிசையாக கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க. எப்படி பொண்ணுக்கு வந்து புது சேலை எடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கல்யாண வைபவம் நடக்கும் போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு சேலை எடுத்து பொண்ணு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி சேலையிலேருந்து எல்லாமே அன்னை மீனாட்சி கொண்டு வந்து சொக்கநாதர் கொடுப்பார். அவர் கொடுப்பாருன்னா அவரோட பக்தர்களாக இருந்தாலும் சரி, அவரோட வம்சாவளியாக இருந்தாலும் சரி, யாரோ ஒரு பொதுமக்களாக சேர்ந்து அவங்களாம் சேர்ந்து கொண்டு வந்து வைப்பாங்க. வாழையல், பூ, பழம், தாலி கயிறு முதற்கொண்டு எல்லாமே சீர்வரிசையாக வரும். அது இந்த வீடியோவோடு உங்கள்கிட்ட இணைச்சிருக்கேன். அதே மாதிரி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகும்போது எப்படி கூட்டிகிட்டு போகிறோம், ராஜ மரியாதையோடு கூட்டிகிட்டு வர விதமாக யானையை வச்சு தான் கொண்டு வருவாங்க. யானையில் வச்சு பரிவட்டம் கட்டி அந்த மாலை போட்டு சகல வசதிகளோடு சேர்ந்தது அந்த யானை தான் கூட்டிகிட்டு வரும். அவங்கள அந்த கும்பத்துக்கு மேலே கலசம் மாதிரி வச்சு அந்த கலசத்தில் இருந்து தான் அன்னை மீனாட்சிக்குரிய சிறப்பம்சங்களோடு சேர்த்து வச்சு அந்த யானை கூட்டிகிட்டு வரும். யானை கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு காலையில் 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே திருமணம் நடக்குது. கண்டிப்பாக நம்ம ஊர் மக்கள் எல்லோரும் வந்துருங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.